ஊருக்கு உழைக்கும் கும்பராசினியர்களே, குடும்பத்திற்காக உழைக்கும் கும்பராசினியர்களே, தனக்காக உழைக்காமல் தியாகமாக இருக்கக்கூடிய கும்பராசினியர்களே, என்னடா இவ்வளோ கும்பராசிக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த ஜூலை மாதம் கும்பராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஜென்மச்சனி நடந்துட்டு இருக்கு. ஆஞ்சநேயரை புடிச்சுக்கோங்க, வேற வழியே கிடையாது. ஜென்மச்சனியில இருந்து கொஞ்சம் ஒரு விஷயம் தப்பிச்சுப்பீங்க. உங்கள் ராசிநாதன் இருந்தாலும் உங்களுக்கு மிகச்சிறந்த என்ன சொல்றது, ரொம்பலாம் அடிக்காம கொஞ்சம் லைட்டா கல் அடிக்காம கட்டையால் அடிக்காம பருத்தியாலையும் பஞ்சாலையும் அடிச்சுட்டு போயிட்டு இருக்காரு. இந்த ஜென்மச்சனியிலிருந்து தாக்கம் கொஞ்சம் அப்படியே குறைய போகுது. இன்னும் ஒரு 4 மாசம் அந்த வந்துட்டீங்க பக்கத்துல நெருங்கி மார்ச் மாசம் வந்தோடனே அப்படியே உங்களை விட்டு உங்களுடைய ஜென்மச்சனி விலக போகிறது. சந்தோஷமா இருக்க போறீங்க. உடல் நலத்தில் மிகுந்த ஆரோக்கியம் தேவை. உடல் நலத்துல கவனமா இருக்கணும். பிபி, கொலஸ்ட்ரால் விஷயத்துல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். பிபி, கொலஸ்ட்ரால், சுகர் பாத்துக்கணும். 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். அதை மைண்ட்ல வச்சுட்டு எப்பயுமே வேலை செய்யணும். டக்குன்னு ஒரு வேலைக்குள்ள போயிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன்னு போய் மாட்டிக்காதீங்க. 2ல் ராகு அப்படியே உங்களை மாயாஜாலம் காட்டி வருமானத்தை உள்ள பூத்தி வச்சு கொடுத்த 30-35 வயசுல இருக்கக்கூடிய கும்பராசினியர்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. இந்த காலகட்டத்தில் ராகு தன்னுடைய மாயாஜாலத்தை உங்களை பிடிச்சி இருக்கக்கூடிய நேரம். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. இன்னும் ஒரு 6 மாசம் தான், அவ்வளவுதான். இவ்வளவு கிராஸ் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு 6 மாசம் தான். இந்த ஜென்மச்சனியை நீங்க தாண்டிட்டீங்க அப்படின்னா வாழ்வில் மிகச்சிறந்த யோகம் சனீஸ்வர பகவானால் உங்களுக்கு கொடுக்க போகுது. இப்பயே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஒளி தெரிஞ்சுட்டுதான் இருக்கு. நான் முன்னாடி இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இன்னும் போகக்கூடிய காலகட்டம் கும்பராசிக்கு சூப்பரா இருக்க போகுது. ஆரோக்கியத்தில் மேன்மை அதிகரிக்கும். எந்தெந்த இடத்துல கடன் கொடுத்தீங்களோ அந்த இடத்துல கடன் வசூலாகும். இது வரைக்கும் மனுஷங்க யாரு அப்படின்ற பாடம் உங்களுக்கு தெரியாம இருந்தது. சனி பகவான் இப்பொழுது உங்களுக்கு யாரு, எப்படிப்பட்டவர்கள், எந்த மாதிரியான குணத்தை சேர்ந்தவர்கள்ன்ற வாழ்க்கை பாடத்தை உங்களுக்கு அடுத்தடுத்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. இந்த வாழ்க்கை பாடம் உங்களை மேம்படுத்துவதற்காக மட்டுமே என்பதை மனசுல வச்சுக்கோங்க. கும்பராசினியர்கள் கண்டிப்பாக ரொம்ப வருத்தப்படாதீங்க. வருத்தப்படுறதுக்கு எல்லாம் ஒண்ணுமே இல்லை. கிட்டத்தட்ட விளிம்புக்கு நான் போயிட்டேன், இனிமே என்கிட்ட இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ற கும்பராசினியர்கள் புலம்புறதெல்லாம் என் காதுல கேக்குது. இந்த மாசம் என்ன இந்த சனி உட்கார்ந்து இருக்காரே, நீங்க பேசுறதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனால் இந்த சனி உங்களுக்கு ராசிநாதன், உங்களை ஒண்ணுமே பண்ண மாட்டேன், கவலையே பட வேணாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லா எல்லா இடத்துலயும் இருக்கணும். மேடு பள்ளங்கள்ல பார்த்து வண்டி விடுங்க. சில பேருக்கு வண்டி ஸ்லிப்பாய் கீழே உள்ளது. சில பேர் இந்த வீலிங் எல்லாம் பண்றேன்னு சொல்லிட்டு உங்களோட பிரதாபத்தை எல்லாம் காட்டாதீங்க. கும்பராசினியர்கள் அப்படிலாம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா கை கால் விழுறதுக்கான ஒரு நேரமா இருக்கு. ரொம்ப ரொம்ப ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஜென்மத்தில் சனி இருக்கும் போது கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்க கவனமா இருக்கணும். 1க்கு 2 தடவை இருக்கணும். நிறைய வாக்கிங் போக, நிறைய யோகா பண்ணுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க. உங்களை பார்த்துக் கொள்வதற்கான நேரத்தை கூலிவாங்க. யார பத்தியும் புரணி பேசாதீங்க. ஆபீஸ்ல உட்காந்து பாச பத்தி பேசுறீங்க, பின்னாடி பாஸ் உங்களை வேலையை விட்டு தூக்கிட்டு வரும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். உட்காந்து யாரை பத்தியும் புரணி பேசாதீங்க, யாரை பத்தியும் பேசாதீர்கள். எதா இருந்தாலும் உங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. யாரை பத்தியான விமர்சனமும் கும்பராசிக்காரர்கள் யாரிடமும் எதையும் தெரியப்படுத்த வேண்டாம். அது உங்களுக்கு நல்லதுன்னு நினைச்சு யார்கிட்ட சொல்லுவீங்க, அது உங்களுக்கு கெட்டதா முடிஞ்சு போகும். இந்த ஜூலை மாசம் உங்களுக்கு ஒரே ஒரு இது மட்டும்தான், யாருக்கிட்டையும் எதையும் நம்பி ஷேர் பண்ணாதீங்க. பின்னாடி என்ன இருக்கு முன்னாடி என்ன இருக்குன்றத பார்த்துட்டு கும்பராசினியர்கள் பேசுங்க. வேலையில கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமான சூழல் தான் ஓடிட்டு இருக்கு. 2-3 மாசம் இப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே சரியா போயிடும். கும்பராசிக்காரர்களை பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நன்மையாக மட்டுமே முடியும்.